வணக்கம். இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னை அவங்கள்ட்ட இருந்து ஒரு காலி பணியிட அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துக்கலாம். 8 போக்குவரத்து கழகங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. லைக் சென்னை மற்றும் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த மண்டலத்துல உள்ள இதுல ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இந்த 2 போஸ்டிங் ஆள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பணி காலியிட எண்ணிக்கை மொத்தம் 3674. மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில மட்டும் 364 இருக்கிறதா சொன்னோம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்ட சென்னையில மட்டும் 318 சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மண்டலத்துல ரிலேட்டடா உள்ள விழுப்புரத்துல 88 போஸ்டிங்கும், வேலூர்ல 50 போஸ்டிங்கும், காஞ்சிபுரத்துல 106, கடலூர்ல 41, திருவண்ணாமலையில 37, மொத்தமா 322 போஸ்டிங் இருக்கு. கும்பகோணத்துல 101, நாகப்பட்டினத்துல 136, திருச்சியில 176, காரைக்குடியில 185, புதுக்கோட்டையில 110, கரூர்ல 48, மொத்தம் 756. சேலம் மற்றும் தருமபுரியில மொத்தமா சேர்த்து 486. தமிழ்நாடு கோவை மாவட்டம், கோவையில 100, ஈரோடுல 119, ஊட்டியில 67, திருப்பூர்ல 58, மொத்தமா 344. அப்புறம் மதுரை மண்டலத்துல மதுரையில 190, திண்டுக்கல்ல 60, விருதுநகர்ல 72, மொத்தம் 322. அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியில 139, நாகர்கோவில்ல 129, தூத்துக்குடியில 94, மொத்தம் 362. ஆக மொத்தமா 3274 போஸ்டிங். லைக் டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன சுழற்சி நிறுவலையில் பேக்லாக் அடிப்படையில உங்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள் பெரும் விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 24 வயசு பூர்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2025 படி. அதிகபட்ச வயது 40 வயது பூர்த்தி ஆகாமலும் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர்மரபினர், தமிழ்நாடு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், பிசி, எம்பிசி, டிஎன்சி, சிஎஸ்டி 45 வயசு பூர்த்தி ஆகாமலும் இருக்கும். ஓசிக்கு 40 வயசு, இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி, சிஎஸ்டிக்கு 45 வயசுக்குள்ள இருக்கும். அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் பொது வகுப்பினருக்கு 50 வயது பூர்த்தி ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தெரிஞ்சு தமிழ்ல பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய தகுதிகள் செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் மற்றும் குறைந்தபட்ச 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம், அப்புறம் முதலுதவி சான்று, அப்புறம் பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயரம் 160 சென்டிமீட்டர் குறைந்தபட்ச உயரம் மற்றும் எடை 50 கிலோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி தெளிவான குறைபாடுகளற்ற கிளியர் ஐசைட், கண் பார்வை பெற்றிருக்கணும். அப்புறம் எவ்விதமான உடல் அங்க குறைபாடு, பிசிக்கல் டிஃபார்மிட்டி எதுவும் இல்லாதவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயசு 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் www.arsufus.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக எஸ்சி/எஸ்டிக்கு 590 கட்டணமாகவும், வங்கி சேவை கட்டணம் நீங்களாக இதர பிரிவினருக்கு 1150 ஓகேவா கட்டணம் சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா படிச்சு பார்த்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.